தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. மனித வாழ்க்கையில் வெற்றி மட்டுமல்ல, தோல்வியும் அவசியமான ஒரு பகுதியாகும். உண்மையில் தோல்வி இல்லாமல் வெற்றியின் மதிப்பை உணர முடியாது. பலர் தோல்வியை சந்திக்கும் போது மனம் உடைந்து நின்று விடுகின்றனர். ஆனால் சிலர் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மேலும் உறுதியுடன் முன்னேறுகின்றனர். அந்த இரண்டாவது வகை மனிதர்களே வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைகின்றனர். முதலில் தோல்வியை ஏற்கும் மனப்பாங்கு மிகவும் முக்கியமானது. நாம் செய்த முயற்சி தோல்வியில் முடிந்துவிட்டால் அதை பற்றி வருந்துவது இயல்பானது. ஆனால் அந்த வருத்தம் நம்மை நிறுத்தாமல் முன்னேறச் செய்ய வேண்டும். ஏன் தோல்வி ஏற்பட்டது என்று சிந்தித்து அதன் காரணத்தை கண்டுபிடிப்பதே அடுத்த கட்ட வெற்றிக்கான முதல் படியாகும். ஒருவர் தனது தவறுகளை உணர்ந்தால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவது, நம்பிக்கை என்பது தோல்வியை வெற்றியாக மாற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். நம்முடைய திறமையில் நம்பிக்கை வைத்திருப்பது மிகவும் அவசியம். ஒருமுறை தோல்வி ஏற்பட்டது என்ற காரணத்தால் நான் முடியாது என்று எண்ணுவது தவறு. அதற்கு பதிலாக நான் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டும். இந்த எண்ணமே ஒருவரை உயரத்திற்கு கொண்டு செல்லும். மூன்றாவது, கடின உழைப்பு என்பது வெற்றிக்கான முக்கியமான பாதையாகும். தோல்வி ஏற்பட்ட பிறகு பலர் முயற்சியை நிறுத்திவிடுகின்றனர். ஆனால் உண்மையான வெற்றி என்பது தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கே கிடைக்கும். உலகில் பல பெரிய விஞ்ஞானிகள், தலைவர்கள், கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஆரம்பத்தில் பல தோல்விகளை சந்தித்துள்ளனர். ஆனால் அவர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்ததால் தான் இன்று அவர்கள் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர்களாக உள்ளனர். நான்காவது, பொறுமை என்பது தோல்வியை சமாளிக்க உதவும் முக்கியமான குணமாகும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உடனடியாக நடைபெறாது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிக காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் மனம் தளராமல் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். ஐந்தாவது, நல்ல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு மிகவும் முக்கியமானதாகும். தோல்வி ஏற்பட்ட போது ஒருவர் தனிமையில் இருப்பதாக உணரலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உற்சாகமளிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் அவர்கள் மீண்டும் தன்னம்பிக்கையை பெற முடியும். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஆறாவது, நேர்மறையான சிந்தனை மிகவும் அவசியமானது. என்னால் முடியாது என்று நினைப்பதற்கு பதிலாக மீண்டும் முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும் என்று நினைப்பது ஒருவரை முன்னேற்றும். எதிர்மறையான சிந்தனைகள் நம்மை பின்னுக்கு தள்ளும். ஆனால் நேர்மறையான சிந்தனைகள் நம்மை முன்னேற்றும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏழாவது, திட்டமிடுதல் என்பது வெற்றியை அடைய உதவும் ஒரு முக்கியமான வழியாகும். ஒருமுறை தோல்வி ஏற்பட்ட பிறகு அதே வழியில் மீண்டும் முயற்சி செய்வது சரியான முறையல்ல. புதிய திட்டங்களை உருவாக்கி புதிய வழிகளில் முயற்சி செய்ய வேண்டும். திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் வெற்றி அடைவது எளிதாகும். எட்டாவது, தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குணமாகும். தன்னம்பிக்கை இல்லாத ஒருவர் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற முடியாது. தோல்வி ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருப்பது மிகவும் அவசியம். தன்னம்பிக்கை இருந்தால் எந்த தடையையும் கடந்து செல்ல முடியும். ஒன்பதாவது, தோல்வியை ஒரு ஆசிரியராக பார்க்க வேண்டும். தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. அந்த பாடங்களை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நாம் நிச்சயமாக முன்னேற முடியும். தோல்வி என்பது நம்மை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு மட்டுமே, அது நம்மை நிறுத்துவதற்கான காரணம் அல்ல. இறுதியாக, வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை உணர்ந்து கொண்டு அதை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். வெற்றி பெறுவது ஒரே நாளில் நடைபெறும் நிகழ்வு அல்ல. அது தொடர்ந்து முயற்சி செய்தவர்களுக்கு கிடைக்கும் ஒரு பரிசாகும். எனவே தோல்வியில் இருந்து மேல வர வேண்டுமானால் நம்பிக்கை, கடின உழைப்பு, பொறுமை, நேர்மறை சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை அவசியம்.
இந்த குணங்களை வளர்த்து கொண்டால் எந்த தோல்வியும் நம்மை தடுக்க முடியாது. தோல்வியை வெற்றிக்கான முதல் படியாக கொண்டு முன்னேறினால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைய முடியும்.